Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். நம்ம கிராவிடேஷனல்லாம் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம், நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜி அப்படிங்கிறது லா ஆஃப் கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் ஜி அப்படிங்கிற கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறோம். ஸோ இதில் மெயின் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் உள்ள கிராவிடேஷனல் ஃபோர்ஸை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ரெண்டு ஸ்மால் ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு ஒரே மாதிரி ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டுத்தோட ஃபோர்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா நெக்லிஜிபிளாக இருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி டயக்ராம் எடுத்துக்கிறாங்கன்னு பாருங்கள். ரெண்டு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆன் தி சர்ஃபேஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா சென்டர்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ், அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சென்டர் ஆஃப் தி எர்த். ரெண்டு விதமாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படின்னா எர்த்தோட சர்ஃபேஸ் மேலே உன்னோட மாஸை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும். அதே உங்களோட சென்டர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ்க்கு தள்ளி ஒரு ஆப்ஜெக்டை நம்ம ப்ளேஸ் பண்ணி அதோட மாஸ் எம்முன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதோட ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா force experienced by the mass m on the surface. on the surface அப்படின்னா என்ன ஈக்குவேஷன் நம்ம எழுதலாம், force F is equal to நம்ம யூஸ் பண்ணுற gravitational G and எர்த்தோட மாஸ் m and நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டோட மாஸ் m divided by RE squared. ஸோ நம்ம நியூட்டன்ஸ் லாவில் என்ன சொல்லியிருக்கோம், distance between the product of mass and square of the distance. ஸோ product of mass போட்டுட்டோம் and டிஸ்டன்ஸோட ஸ்கொயர் போட்டோம். டிஸ்டன்ஸ் இங்கே என்னவா நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம், RE. ஸோ அப்போ இங்கே நம்ம என்ன போடணும், RE ஸ்கொயர். ஸோ இந்த நெகட்டிவ் சைன் எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் வந்துட்டு ஆப்போசிட் டைரக்ஷனில், தட் இஸ் அட்ராக்ஷன் இருக்கிறதுனால நம்ம நெகட்டிவ் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு ஒரு பாயிண்டில் பார்த்தோம். ஸோ இங்கேயும் அதே தான். ஸோ ME அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த எர்த், M அப்படிங்கிறது மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட், RE அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் தி எர்த். ஸோ இதை நியூட்டன் செகண்ட் லா படி நம்ம எப்படி எழுதலாம்னா F is equal to minus mg. ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த Fக்கு பதிலாக என்ன போட போகிறோம், ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். மைனஸ் mg is equal to minus GME m by RE square. ஸோ இந்த m கேன்சல் பண்ணிட்டிங்கன்னா மீதி என்ன இருக்கும், G is equal to இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ G is equal to GME by RE square. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, ஸோ அடுத்தது இந்த எர்த்தோட சென்டர்லேருந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மாஸ் வந்துட்டு கேபிட்டல் எம்முன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் எப்படி எழுதுவீங்க, F is equal to minus GME கேபிட்டல் M by இதோட டிஸ்டன்ஸ் இங்கே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம R சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ இங்கே என்ன போடணும், ஸ்மால் R ஸ்கொயர். ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த ஜியோட ஈக்குவேஷனுக்கு கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ ஜிக்குங்கிறது என்னது, GME by RE ஸ்கொயர்டு. ஸோ அப்போது இங்கே இருக்கிற இந்த GME RE ஸ்கொயர்டுக்கு பதிலாக G போட்டுக்கிறோம். இந்த RE ஸ்கொயர் பேலன்ஸ் கீழே இருக்கும் இல்லையா, ஸோ அது என்னவாகும், மேலே போயிடும். ஸோ அப்போது மைனஸ் GM RE ஸ்கொயர்ட் பை R ஸ்கொயர்ட். ஸோ இதுதான் நம்ம இன்னொன்று ஈக்குவேஷனை நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். அதாவது வேல்யூ ஆஃப் G அப்படிங்கிறத ஃபோர்ஸை வச்சு நம்ம ரெண்டு விதமாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஆன் தி சர்ஃபேஸ்க்கு என்ன, சென்டர் ஆஃப் தி மாஸ் என்ன அப்படின்னு சொல்லி, சென்டர் ஆஃப் தி எர்த்துலேருந்து உங்களோட ஆப்ஜெக்ட் ஒரு டிஸ்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட ஃபோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபீல்ட் அண்ட் கிராவிடேஷ்னல் பொட்டன்ஷியல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கிராவிடேஷ்னல் ஃபீல்டுன்னா என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பார்ட்டிகளோட இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபோர்ஸ் அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ டிபெண்டிங் அப்பான் த இன்ட்ராக்ஷன், ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான ஃபோர்ஸ் நமக்கு தெரியும், கான்டாக்ட் ஃபோர்ஸ் அண்ட் நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அதாவது ஃபிசிக்கல் டச் உள்ளதை நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம், இன்னொன்று நம்ம நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஃபிசிக்கலாக கான்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கான்டாக்ட் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அந்த ஃபோர்ஸுக்கும் இடையில இருக்கிற கான்டாக்டை நம்ம சொல்கிறோம். ஸோ அடுத்த பார்த்திங்க அப்படின்னா எர்த்தை பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டிங் அரவுண்ட் தி சன். ஸோ சன்னை சுற்றி என்ன பண்ணுது, எர்த்தை சுற்றி சன் வந்துட்டு என்னவாதுன்னு சொல்கிறோம், ரிவால்வ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சன்னும் எர்த்தும் வந்துட்டு என்ன கிடையாது, ஃபிசிக்கலாக ரெண்டுமே வந்துட்டு டச்சில் கிடையாது, ரெண்டுமே வந்துட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் தான். ஸோ எர்த்தில் இருக்கிற அந்த கிராவிடேஷன், எர்த் அப்படிங்கிறது சன்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸு இன்ட்ராக்ஷனாக எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஃபார் கான்டாக்ட் ஃபோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோடது
புஷ் ஆர் புல், அதாவது ஒன்று தள்ளணும் இல்லை அப்படின்னா இழுக்கணும். நம்ம கொடுக்குற ஃபோர்ஸை ஃபீல் பண்ணலாம், இல்லை அப்படின்னா கண்ணால் பார்க்க முடியும். அதே நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா வேறு டிஸ்டன்ஸில் இருக்கும், பட் ஆனால் ரெண்டும் என்ன பண்ணாது, ஃபிசிக்கலாக எந்த ஒரு டச்லையுமே இருக்காது. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எடுத்துக்கிறோம், எடுத்துக்கிறோம். அந்த பார்ட்டிக்கலோட மாஸ் பார்த்திங்க அப்படின்னா m2. ஸோ அதை எதை பொறுத்து அப்படின்னா பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் m1 பொறுத்து இருக்குது அப்படிங்கிறோம். ஸோ அப்போ 2 எடுத்துக்கிறோம் இல்லையா. ஸோ 2 பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ், ஒன்று m1 இன்னொன்று m2. ஸோ இந்த m2ஓட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது m1ஓட மாஸை பொறுத்து இருக்குது. ஸோ அப்போ ஃபோர்ஸ் எப்படி எழுதுவீங்க, F(21) is equal to minus gm1 m2 by r² into r cap. ஸோ r cap அப்படிங்கிறது என்னதுன்னா யூனிட் வெக்டார். ஸோ எதுலேருந்து எது வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா m1லேருந்து m2 வரைக்கும். ஸோ ரெண்டுக்கும் ஒரு லைன் ஜாயினிங் மாஸ் போடுங்க. அப்போனா என்ன அர்த்தம், அதுதான் நம்ம டிஸ்டர்போ. இங்கே ஒரு மாஸ் m1 எடுத்துக்கிறோம், இங்கே ஒரு மாஸ் m2 எடுத்துக்கிறோம். இது m1, இது என்னது m2. ஸோ இந்த லைன் ஜாயினிங் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆர்ன்னு சொல்லி டினோட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு ஆப்ஜெக்டோட கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இவ்வளோ தான் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்க்ளூஷன் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், இன்டென்சிட்டி அப்படின்னா செறிவுன்னு அர்த்தம், கொள்ளளவு, கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த கெப்பாசிட்டியோட சிம்பிளை நம்ம என்னவா எடுத்துக்கிறோம், E1 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கிராவிடேஷனல் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அப்போது உங்களோட m1 அப்படிங்கிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸோட டிஸ்டன்ஸ் r நம்ம டினோட் பண்ணிக்கிட்டு அதோட ரேஷியோவை நம்ம எப்படி எழுதுகிறோம் அப்படின்னா ஃபோர்ஸ் F(21) by m2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், E1 அதாவது எலக்ட்ரிக் கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி எழுத போகிறோம், இஸ் ஈக்குவல் டு F(21) by m2. ஸோ இப்போ இங்கே ஈக்குவேஷன் எழுதுங்க, E1 இஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்கிற இந்த F(21)க்கு பதிலாக மைனஸ் gm1 by r² into r cap. ஸோ அடுத்து என்ன பண்ணியிருக்கோம், E அப்படிங்கிறது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. ஸோ இது வந்துட்டு டுவர்ட்ஸ் த மாஸ் m1 அண்ட் இதோட மாஸ் வந்துட்டு இண்டிபெண்ட்டாக, அதாவது m2ஓட மாஸ்க்கு இது இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ m2 அப்படிங்கிறத ஒரு யூனிட் மேக்னிடியூடாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ r அப்படிங்கிறது பிட்வீன் த m1 த ஃபீல்டு மாஸ் இஸ் கால்குலேட்டட் பை m2. ஸோ இங்கே டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை ஒரு கேபிட்டல் மாஸாக எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஒரு சம் டிஸ்டன்ஸில் இன்னொரு மாஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம், ஸ்மால் m. ஸோ இதில் நம்ம ஃபோர்ஸ் கொடுக்குறதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே இருக்கிற மாஸுக்கும் இங்கே இருக்கிற கிராவிடேஷனல் ஃபீல்டையும் டிபெண்ட் பண்ணது தான் இந்த மாஸ் அப்படிங்கிறோம். ஸோ அப்போ இந்த மாஸோட ஃபோர்ஸை நம்ம எப்படி கால்குலேட் பண்ண முடியும், இந்த ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுறது மூலயமா நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ F இஸ் ஈக்குவல் டு m into E. ஸோ அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டி மெஷர்டு வித் அன் ஆப்ஜெக்ட் ஆஃப் யூனிட் மாஸ். ஒரு யூனிட் மாஸோட கிராவிடேஷனல் ஃபீல்டு இன்டென்சிட்டியை நம்ம இப்படி தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து ஈக்குவேஷன் ரைட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், E இஸ் ஈக்குவல் டு மைனஸ் gm by r² into r cap. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது என்ன பார்த்துருக்கோம், பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் அதோட யூனிட் வெக்டார் என்னன்னு பார்த்தோம். இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கேபிட்டல் M-ஓட மாஸ் என்னங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ அடுத்து இது எதோட ரிலேட் பண்ணியிருக்காங்க, F of M is equal to ME. ஸோ நியூட்டன் செகண்ட் லாவோட ஈக்குவேட் பண்ணுங்கள். நியூட்டன் செகண்டில் என்னது, F is equal to MA. ஸோ அப்போ MA is equal to ME, MM கேன்சல் ஆகிடுச்சுன்னா A is equal to E. ஸோ அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டோட ஆக்சலேஷனுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போது ஏ அண்ட் இ ஆர் செப்பரேட் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், பட் அதுக்கு சேம் மேக்னிடியூட் இருக்கும், சேம் டைரக்ஷன் இருக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் சோர்ஸ் அண்ட் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது நம்ம எதை பொறுத்து சொல்கிறோம் அப்படின்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் ஈயை பொறுத்து தான் சொல்கிறோம். ஸோ இதை நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ், ரெண்டு மாஸ்க்கு ஒரு நான் கான்டாக்ட் ஃபோர்ஸாக ஒரு சில கான்செப்ட் வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட கிராவிடேஷனல் ஃபீல்டோட ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆக ஆக அவங்களோட மாஸ் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ இ டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா டிஸ்டன்ஸ் ஆர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தேவையான ஒரு மேக்னெட் எடுத்துக்கிறோம், இன்னொரு மேக்னெட்டை பக்கத்தில் எடுத்துக்கிங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதே தூரம் போக 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 என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அதிகமாக ஆக அட்ராக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணும், குறையும். அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இ டிக்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா ஆறுங்கிறது டிஸ்டன்ஸ் வந்துட்டு என்னவாக இருக்குன்னு அர்த்தம், இன்க்ரீசஸாக இருக்குது. ஓகே, ஸோ இதை நம்ம ஒரு 3 பாயிண்ட் வச்சு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க.
PQR அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இது R, இது P, இது Q. ஸோ இப்போ இதோட கிராவிடேஷனல் ஃபீல்டு எப்படி எழுதுவீங்க? EPங்கிறது லெஸ் தென் EQவாக இருக்கும், EQங்கிறது லெஸ் தென் ERஆக இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக அவங்களோட கிராவிடேஷன் இன்ட்ராக்ஷனை எதை வச்சு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபீல்டோட ஃபிசிக்கல் குவான்டிட்டி அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன இருக்கும்? எனர்ஜி இருக்கும், அண்ட் தென் மொமெண்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ த கான்செப்ட் ஆஃப் ஃபீல்ட் இஸ் இன்எவிட்டபிள் பிஹேவியர் ஆஃப் சார்ஜஸ், இதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டோட யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்டன் per kilogram. ஸோ N/kg அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் ஃபார் கிராவிடேஷனல் ஃபீல்டு. அதாவது நம்ம ஒரு மாஸ்க்கு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி என்னங்கிற பார்த்தோம். இதே நம்பர் ஆஃப் மாஸ்க்கு நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் ஆஃப் பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் என்னென்னு எடுத்துக்கிறோம்? M1, M2, Mn வரைக்கும். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா R1, R3 வரைக்கும். ஸோ இப்போ E டோட்டல் எப்படி எழுதுகிறோம்? E டோட்டல் இஸ் ஈக்குவல் டு E1 + E2 எக்ஸட்ரா அப் டு En. ஸோ E1க்கு நம்ம என்ன ஈக்குவேஷன் பார்த்தோம் முன்னாடி? இதில் -gm1/r1² இன்ட்டு r1 கேப், அதே மாதிரி -n வரைக்கும் போட்டுக்கிறோம். ஸோ ஓவரால் எழுதும்போது என்ன பண்ணணும்? நம்ம சமேஷன் மைனஸை காமனாக வச்சுக்கோங்க. சமேஷன் I இஸ் ஈக்குவல் டு 1/n gmi/ri² இன்ட்டு ri கேப். ஸோ இதை இங்கே டயக்ராமாக உங்களுக்கு போட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இங்கே பாருங்கள், மாஸ் M1, M2, இதோட பாயிண்ட் நம்ம Pன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ ஒரு டிஸ்டன்ஸ் பாயிண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட டோட்டலை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுற மூலயமா நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ டிஸ்க்ரீட் மாஸ் ஹேஸ் எ கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டோட்டல் மாஸ் M, தென் த கிராவிடேஷனல் field at a point P is calculated using the method of integration. ஸோ நம்ம மேக்ஸிமம் தேவைப்படணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? இன்டெக்ரல் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேப்பா, இன்றைக்கி டாபிக் இவ்வளோ தான். எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ.